Hi friends, வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ how to care breeder அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு பிரீடரை வந்து ப்ரீடிங் போறதுக்கு முன்னாடி எப்படிலாம் லோடு பண்ணணுன்றதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியா, அதோட கண்டினியூட்டியா நம்ம இன்னொரு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, how to select the breeder. how to buy the breeder கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு பிரீடர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பிரீடர் நீங்க நமக்கு இது பிரீடரா வேணும்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில அம்சங்கள் இருக்கணும். உச்சந்தலையில இருந்து கொண்டையில இருந்து கால் நகம் வரைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், எப்படிலாம் இருந்தா எதுவும் ஃபெயிலியர் ஆகாம நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை போடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறீங்கன்னா, நிறைய வீடியோ போடுங்க, இந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரி போடுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போடுறேன். பட் எனக்கு என்னன்னா, என்னோட மென்டாலிட்டிக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் வந்து எப்பவுமே ஆர்டர் வைஸ் போடுவேன் எல்லாமே. ஸோ நீங்கள் சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் எப்படி பராமரிக்கணுன்றதை பார்த்துட்டீங்க. மெடிசன்ஸ் என்னென்ன கொடுக்கணும், சளி பிரச்சனையிலேருந்து தலை சுத்தி வியாதி வரைக்கும், பைல்ஸ் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிரீடரை செலக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் வரும்போது நீங்கள் பிகினிங்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப மைண்டு கிளியராக இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் போகிறேன். நிறைய பேர் இந்த ஆணிக்கு பிரச்சனை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் தீர்வு போடுவேன். பட் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி உக்காஞ்சிட்டு ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதோட டெமோவும் நான் காட்டணும். அப்போ தான் உங்களுக்கோட விஷுவலைசேஷனுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம பிரீடரை எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி அம்சம் இருக்கணும், எது எவ்வளோ இருக்கணும்ன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் 1 by 1 சொல்ல உங்களுக்கு மைண்டில் வந்து கரெக்டாக அது மேட்ச் ஆகிட்டே வரும். ஓகே, இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வீடியோட கடைசியில் என்னோட பிரீடரையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக கடைசியில் போய் பார்க்காம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து கிளியராக பதியும். அதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிரீடர் வாங்குறீங்க, ஒரு சேவல் எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கில் ஆடு போடுறத பார்த்து, ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வரும் சேவல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. குரூப்ல கூட எடுத்துடலாம். ஏன்னா அந்த நபர் அந்த குரூப்ல தான் இருப்பாரு. அதுல ஒரு 10 பேர் 15 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை. ஸோ அவர் எப்படின்னு விசாரிச்சு கூட நீங்க போய் எடுக்கலாம். பட் தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவை பார்த்தோ, ஒரு சண்டை வீடியோவை பார்த்தோ, இல்லை ஒரு டப்னி வீடியோவை பார்த்தோ, சேவலோட அம்சத்தை போட்டோ, அந்த மாதிரிலாம் பார்த்து ஏமாந்து காசை போட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபோர்ஜரி அதிகமாக ஃபேஸ்புக்கில் தான் நடக்குது. அப்படியே நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு நபர், அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் சேல் பண்ணுறவங்க எல்லாருமே தவறானவங்கன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாலும் ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக போய் சேவலை நேரில் பார்த்து, பிடிச்சி பார்த்து, நடக்க விட்டு பார்த்து, கூவை விட்டு பார்த்து, ரெக்கடிச்சுக்க பார்த்து, அப்புறமா நீங்கள் காசு கொடுத்து சேவலை வாங்குங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிரீடரை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற முழுக்க எல்லா விஷயமும் என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் எனக்கு எப்படி சேவல் எடுப்பனோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான முறை, இப்படிதான் நீங்கள் எடுக்கணும், இப்படி எடுத்தாதான் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இது என்னுடைய ஓன் டிசிஷன். நான் எப்படி எனக்கு வாங்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ சேவலுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எல்லா அம்சத்தையும் பார்ப்போம். சேவலோட நாங்கள் அதிகமாக லைக் பண்ணுற கொண்டைன்னு பார்த்தீங்கன்னா மெத்து கொண்டை. ஸோ மெத்து கொண்டையை ஏன் லைக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப எல்லா விஷயத்திலுமே அந்த கொண்டை பிளஸ்ஸாவே தான் இருக்கும். பட்டுன்னு ஒரு சேவல் பிடிச்சி அடிச்சிட முடியாது. சோட்டிக்கு பறக்கிற சேவல் ஆப்போசிட்டா இருந்தா கூட பட்டுன்னு பிடிச்சி அடிச்சிட முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெத்துக்கொண்டை, மத்திப்பூ, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதோடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கொண்டை. ஏன் அதுக்கு கல்கொண்டைன்னு பேர் வந்துச்சு? கல் மாதிரி தடியா இருக்கிறதுனால கல்கொண்டையா அப்படின்னா கிடையாது. அதாவது கொண்டையோட தடிமன், அந்த திக்னஸ், டென்சிட்டி எவ்வளவு அதிகமா திக்னஸா இருக்கோ, எந்த அளவுக்கு அந்த பாட்டம் அதிகமாகி மேல கூர்வா வருதோ, அந்த மாதிரியான கொண்டை உள்ள சேவல்களுடைய மண்டை ஓடு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா அகலமா இருக்கும். நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும். பர்கோஸ் மூஞ்சி இல்லாம, முகத்துல சதை இல்லாம, நல்ல டொக்கு உந்த முகத்தோட, நல்ல கூர்மையான பார்வையோட, நல்ல பெரிய தலைக்கட்டா இருக்கும். இதுதான் அந்த மெத்துக்கொண்டையோடைய ஒரிஜினல் அம்சம். இன்னைக்கு சிங்கிள் பீட்லயே ஊழுண்டு கூர் மூஞ்சி வச்சு மெத்துக்கொண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலப்பு. பொதுவா பாத்தீங்கன்னா மெத்துக்கொண்டைனாலே டபுள் பாடியில இருக்கும், ட்ரிபிள் பாடியில இருக்கும், நல்ல பெரிய தலையா இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மெத்துக்கொண்டை. ஏன் அதை ஒரிஜினல் சொல்றோம்? மெத்துக்கொண்டை எதனால ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னு பாத்தீங்கன்னா, கொண்டையோட தடிமன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு முகத்தோடைய உள்ள அந்த மண்டை ஓடு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா, அந்த போனோட டென்சிட்டியோட பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு கெப்பாசிட்டியா இருக்கும். என்னதான் அடிச்சாலும் சரி வாங்கி நிக்கும். நீங்க மண்டையில அசருன்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த முகத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இந்த கன்சூரு, ஈசா, அது இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைக்கட்டுல நடக்கிற விஷயம் தான். அந்த தலைக்கட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோ அந்த அளவுக்கு கோழி விழுந்துரும். அந்த தலைக்கட்டு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா, நல்ல ஒரு தடிமண்ணோட, நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்குதோ அந்த அளவுக்கு சண்டை வலிச்சுக்கிட்டு போகும். டைமிங் நீயா நானா முடிஞ்சா அடிச்சுப்பாரு அப்படின்ற ஒரு போர்ல நிக்கும் மெத்துக்கொண்டை. இதுதான் அந்த மெத்துக்கொண்டையோட அம்சம். அந்த மெத்துக்கொண்டைன்னு பாத்தீங்கன்னாலே அந்த மண்டை ஓடோடைய திக்னஸ் எதவோ அந்த அளவுக்கு திக்னஸ்ல அந்த கொண்டை நிக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த மெத்துக்கொண்டையோட அம்சம், ஸ்பெஷல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளிக்கொண்டை. கிளிக்கொண்டைனா எந்த அளவுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நான் மத்த பட்டிடா கொண்டை, மற்ற வித்தியாசமா வர கொண்டையெல்லாம் நான் தப்பு சொல்லல, இருக்கிறதுல ஸ்பெஷலா நான் சொல்றேன். கிளிக்கொண்டை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடாது. இந்த 2 இன்ச்சுக்கு மேல கொண்டை போகக்கூடாது. போயிடுச்சுன்னா முகத்துல இருக்கிற அந்த மண்டை ஓடோடைய திக்னஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சில பேர் ராஜகோபுரம் கொண்டை என்னன்னோ பேர்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்க. ராக்கெட்டு அப்படின்லாம் கூட நம்ம சைட்ல எல்லாம் சேவல் இருந்திருக்கு. ஏன்னா கொண்டை அவ்வளவு லென்த்தா இருக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பிரீடர்ல பாத்தீங்கன்னா கொண்டை ஒன்னு மெத்துக்கொண்டை, மேக்சிமம் 99% மெத்துக்கொண்டை தான். அந்த 1% நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது கிளிக்கொண்டைய நம்ம எடுப்போம். அது பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கணும் அதிகபட்சம். நீங்க கையில இப்படி தட்டா கூட அந்த கொண்டை ஆடக்கூடாது, அப்படியே நிற்கும். கிட்டத்தட்ட மெத்துக்கொண்டை மாதிரியே தான் அதுவும். சோ இந்த மாதிரி கொண்டை அம்சத்துல இருக்கணும். அதுவும் அந்த கிளிக்கொண்டை எப்படி இருக்கணும்னா, பிரமிடு பார்த்திருப்பீங்க கோபுரமா, அந்த மாதிரி கீழ் பாட்டம் பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸா இருக்கணும், மேல அப்படியே கூர்ப்பா நிக்கணும். அவ்வளவுதான். கையில தட்டினா கூட ஆடக்கூடாது, 2 இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் கிளிக்கொண்டை. இந்த மாதிரி அம்சத்துல நீங்க கொண்டை அம்சத்துல சேவல் எடுத்தீங்கன்னா நல்ல கெப்பாசிட்டியா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்து நம்ம கீழே வருவோம். கண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே சேவலுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கணும். ஓவல் ஷேப்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, பார்வை நேர்பார்வை அதிகமா இருக்கும். நேர்பார்வை அதிகமா இருக்கிற போது அதே மாதிரி கண்ணோட மொழி பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கணும். அதுல வெள்ளி கண் இருக்கு, மச்ச கண் இருக்கு, நிறைய கண்ணு சொல்லுவாங்க, மஞ்ச கண் இருக்கு. சோ அது நிறைய போய்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கண் ரொம்ப அபூர்வம். ஒரு சிலருக்கு கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு அது கிடைக்காது. சோ அதெல்லாம் கூட நீங்க பார்க்க தேவையில்ல, சின்ன கண்ணா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா சேவல் எடுத்துருங்க. இதுலயே ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கண்ணுல மச்சம் இருந்ததுனால தாராளமா எடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணோட அந்த பாப்பா இருக்கு பாத்தீங்களா, கருப்பு விழி, அதை சுத்தி ஒரு ப்ளூ கலர் ரிங்கு வரும். நம்ம சேவலங்களுக்கு, முக்காசி சேவலங்களுக்கு அந்த ரிங்கு வரும். ஏன்னா அந்த சேவலை நான் இப்ப காட்ட முடியாது, ஏன்னா அதை நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டேன். ஒரு பொட்டை மாதிரி, கதர் பொட்டை மாதிரியா, அதை வாங்கினவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னு சொல்லுவாரு, வெளியே கமெண்ட்ல போடுவாரு. பட் அது கூட பிறந்த ஜோடால் ஒரு 6 பொட்டைங்க இருக்கு, அதுங்களுக்கும் இருக்கு. கண்ணுல சின்ன ரிங்கு மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, டார்ச் வச்சாதான் தெரியும். அந்த சேவலுக்கு பக்காவா தெரியும், பெரிய ரிங்கு இருக்கும், நல்லா கண்ணை சுத்தி அசரா அடிக்கும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோல கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஜமீனாவும்
ஜமீன் ஆனது உடனே தலையை தூக்கி பட்டுன்னு ஒரு கால் ஒன்று அடிச்சு விடும். அந்த சேவல் ஓடி போய் தூரமா நின்றுடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து அந்த மாதிரி கண்ணில் வர சேவலுங்களுக்கு இருக்கு. ஸோ கண்ணு வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது சின்ன கண்ணா எடுங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு வந்து சின்ன கண்ணு ஆனா பெரிய மொழி அப்படின்னுவாங்க, ஆந்தைக்கு பெரிய கண்ணு ஆனா சின்ன மொழி அப்படின்னுவாங்க. அந்த யானை பாத்தீங்கன்னா சின்ன கண்ணா தான் இருக்கும், ஆனா அதோட பாக்குற திறன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நின்று பார்க்கும். ஆந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கண்ணு இருந்தும் அது இரவுல மட்டும்தான் அதுக்கு பளிச்சின்னு கண்ணு தெரியும், பகல்ல தெரியாது. ஸோ அந்த பார்வை திறன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சின்ன கண்ணுல அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. வெள்ளி கண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சூப்பரான கண்ணு அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணு, காலோட கலரு, முள்ளோட கலரு, கவுலோட கலரு எல்லாமே மேட்ச் ஆகணும். சில சேவல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கண்ணு இருக்கும், மஞ்சள் கவுல் இருக்கும், மஞ்சள் கால் இருக்கும், மஞ்சள் முள் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல சுத்தமான பிரீடு தான். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து எடுக்கலாம், தப்பு கிடையாது. மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம கவுலுக்கு வருவோம். ஸோ கண் அம்சம் பார்த்துட்டீங்க. சின்ன கண்ணா இருந்தா எடுத்துக்கோங்க, கண்ணை சுத்தி ரிங் இருந்தாலும் எடுத்துருங்க, மச்ச கண்ணா இருந்தாலும் எடுங்க, வெள்ளி கண்ணா இருந்தாலும் எடுங்க. ஸோ இது வந்து கண்ணோட அம்சம். மூணாவது பாத்தீங்கன்னா கவுலு. இந்த கவுல்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளை கவுல் வந்து அந்த அளவுக்கு வந்து சரிப்பட்டு வராது, உடனே கழண்டுடும் அப்படின்னுவாங்க. ரெண்டாவது வந்து மஞ்சள் கவுல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கருப்பு கவுல் ரொம்ப திடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே டைப் தான். ஒன்னு ஷார்ட் நோஸ் சொல்லுவாங்க, குட்டை கவுல், சின்னதா தான் இருக்கும். இன்னொன்னு காக்கா கவுல்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இந்த லென்த்தா இருக்கிற கவுல் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே சீக்கிரமா கயண்டிக்கும். ஸோ அது எந்த கலர்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கவுல்ல ரெண்டே வகை தான், குட்டை கவுல், அதான் சில பேர் கட்டை கவுல்னு சொல்லுவாங்க, கட்டை கவுல், காக்கா கவுல்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டை கவுலுன்னும் போது பாத்தீங்கன்னா சின்னதா அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி கவுல் நீங்க சேவலை நீங்க கையில பிடிச்சாலே திறக்க முடியாது, அப்படி ஒரு கிரிப்பா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்மள குத்துனாலும் உடனே கிள்ளி எடுத்துரும் சதைய. இந்த காக்கா கவுல் அப்படி கிடையாது, அது வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சேவல் பறக்கும் போது இன்கேஸ் நம்ம கவுல் கோத்து சண்டை போடும்போது என்ன ஆகும்னா இந்த காக்கா கவுல் மாதிரி இருக்கிற கவுல பட்டுன்னு பிடிங்கிடும். சின்ன கவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கடிக்கிற திறன் அதிகமா இருக்கும். இந்த காக்கா கவுலுக்கு அந்த கடிக்கிற திறன் கம்மியா இருக்கும். கடிக்கும், ஆனா அந்த அளவுக்கு பவர் இருக்காது, பஞ்சிங் பவர் இருக்காது. அதனால நீங்க கவுல் செலக்ட் பண்ணும்போது இந்த கட்டை கவுல்னு சொல்ற குட்டை கவுலை வாங்குங்க, இந்த லென்த்தா இருக்கிற காக்கா கவுல வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி அம்சம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா கொண்டை, கண்ணு, கவுலு, இந்த மூணுமே சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய சோக்காளிங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. சேவல் முக சுத்தமா இருக்குதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. முக சுத்தமானா கரெக்டான கொண்டை, கரெக்டான கண்ணு, அளவான கவுலு, தொல்லி கிள்ளி எதுவுமே இல்லாம முக சுத்தமா இருக்குது சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. முக சுத்தம்ன்றதுக்கு இதுதான் ரீசன். அதே மாதிரி தொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்க கூடாது, ஓரளவுக்கு இருக்கலாம், தப்பு கிடையாது. அதனால தொல்லி பெருசா இருக்கிற சேவலா சண்டை போடாதுன்னு நம்ம சொல்லல. அது பெருசா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டுக்கு வசதியா போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தொல்லியை வந்து நம்ம வேண்டான்னு சொல்றது. ஒரு சில சேவலுக்கு ஒத்த தொல்லி இருக்கும், ஒரு தொல்லி இருக்காது, ஒரு இடம் சுத்தமா இருக்கும், ஒரு சைட்ல ஒத்த தொல்லி சின்னதா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா சேவல் கொஞ்சம் ஸ்பெஷலா சண்டை பண்ணும். ஸோ இதுதான் சேர்ந்ததுதான் முக அம்சம், முக சுத்தம். இந்த முக சுத்தத்துல நீங்க சேவல் எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, அப்படியே அடுத்தது கீழே வருவோம். கழுத்து பாத்தீங்கன்னா ரெண்டே கழுத்து தான், ஒன்னு குட்டை கழுத்து, இன்னொன்னு சார கழுத்து. குட்டை கழுத்துன்றது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் கழுத்து. சேவலுக்கு நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும். நீங்க கையில பிடிச்சீங்கன்னா அப்படியே கடப்பாறையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். எந்த அளவுக்கு குட்டையா இருக்கும் கழுத்து, அந்த அளவுக்கு திக்னஸ் அதிகமா இருக்கும். நீங்க அதாவது அந்த மாதிரி சேவலுங்க பிறக்கும் போதே நல்லா உரப்பா பிறக்கும் கழுத்து. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு கழுத்து உருட்டுற வேலை கம்மியாயிடும். டப்னியில பார்க்கும்போது டப்னியில வாங்கும்போது சாக்க அடிக்க வாங்கி சேவல்கிட்ட கழுத்துலயே வாங்கும். அந்த வலியை போக சேக்க அடிக்க கழுத்து பாத்தீங்கன்னா அப்படி நிற்கும், கெட்டப்பாற மாதிரி. அப்படி எப்படி சொல்றது, அப்படியே ஆலமரம் காங்கிரீட் போட்டு எப்படி நிக்குதோ அந்த அளவுக்கு நங்குரம் போட்ட மாதிரி நிக்கும் கழுத்து. அப்படி ஒரு உருட்டு கட்ட மாதிரி இருக்கும். சார கழுத்துல அந்த மாதிரி இருக்காது, நல்லா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்கிற மாதிரி நிக்கும் சார கழுத்து. நல்லா வலுவா புடிச்சு ஒரு கால் அடிச்சதுன்னா
கழுத்து உடச்சிக்கும். ஏன்னா கழுத்துல வந்து டென்சிட்டி கம்மி, லென்த் அதிகம், உரப்பு இருக்காது. நீங்க என்னதான் ஷேக்கா அடிச்சு டப்னியை பார்த்து கழுத்துல உருட்டி கழுத்து நீச்சல் அப்ப கழுத்து உருட்டி நல்லா ஷேக்கா அடிச்சு நீங்க கிரிப்பா எடுத்துன்னு வந்து நிறுத்தினாலும் சேவல் அடிக்கிற ஒரு காலுக்கு அந்த சார கழுத்து நிக்காது. பட்டுன்னு சேவல் மடிஞ்சு வந்துடும். அதனால இந்த லாங்கா இருக்கிற லென்த்தா இருக்கிற கழுத்தை வந்து சார கழுத்துன்னு சொல்லுவோம். அதை வந்து எடுக்காதீங்க, குட்டை கழுத்தா பார்த்து எடுங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி அம்சத்துல நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு தயாருக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ரெக்கைக்கு வருவோம். ரெக்கை நீங்க இப்படி இழுத்து விட்டதுமே டப்புன்னு வாங்கி வச்சுக்கணும். அதுதான் வந்து ரெக்கை டெம்பர். அந்த மாதிரி ஒரு பிறவியிலிருந்தே இருந்துச்சுன்னா நீங்க கை போடுறதுக்கு வசதியா இருக்கும், ரெக்கை லூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு சேவல் நிக்கும் போது அதோட தொடப்பகுதி மேல தெரியும், அதுக்கு மேல ரெக்கை அப்படி தூக்கி நிக்கணும். இந்த ரெண்டு சைட்ல பாத்தீங்கன்னா கேப் ரவுண்டா தெரியணும். அந்த மாதிரி நின்னாதான் சேவலோட ரெக்கை டெம்பர். அந்த ரெக்கை டெம்பர் வந்து நம்ம எடுத்துன்னு வரலாம், தொடைப்புல எடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ரெக்கை டெம்பர் சூப்பரா இருக்கு, நல்லா தொடச்சிருக்கிறாரு, நல்லா கை போட்டிருக்காருன்ட்டு. பட் பிறவி குணம், அந்த பிறவியில இருந்தே வர ரெக்கை டெம்பர் தான் நேச்சுரல். நம்ம செயற்கையா நம்ம தேய்ப்பு போட்டு தீனி போட்டு பறவை போட்டு அதுக்கு என்னன்னா ரெக்கை டெம்பர் கொண்டு வரலாம். பட் பிறவியில இருக்கிற ரெக்கை டெம்பர் அதுதான் வந்து 100% உண்மை. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த பிறவியில இருக்கிற ரெக்கை டெம்பர் கூட நம்ம கை போடும் போது, நம்ம எப்பவுமே பண்ற ரொட்டீனா பண்ற ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கூடுதலா இருக்கும் ரெக்கை டெம்பர், பறவை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சேவலுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கை நம்ம பிடிக்கும் போது ரெக்கை அடிச்சாலே நம்ம கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரெக்கையில டெம்பர் இருக்கும், ஒரு ரெக்கையில ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்கை டெம்பர் உள்ள சேவலாடுங்க. ரெக்கை வந்து அப்படி தூக்கி நிக்கணும், ரெண்டு ரெக்கையும் தொங்கக்கூடாது. அதை தொடப்பகுதிக்கு மேல கீழே தொங்கக்கூடாது, தொடப்பகுதிக்கு மேல சேவல் ரெக்கை அப்படி நிக்கணும். அந்த மாதிரி ரெக்கை டெம்பர் உள்ள சேவலா பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க. களத்துக்கு போற சேவலுக்கு தான் அப்படி இருக்கும், பிரீடருக்கு இப்படி அப்படி இருக்கும்னா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சேவல் பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோட கடைசியில நான் நம்மளோட 2 பிரீடரும் காட்டுறேன். அதுல நம்ம வீட்டுக்குள்ள சைக்கோ ஒன்று இருக்கும், அதோட ரெக்கை டெம்பரை மட்டும் நீங்க உத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெக்கை டெம்பரும் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ரெக்கை வந்து பாத்தீங்கன்னா சீரா இருக்கணும், எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. சில முடி கொட்டி வளர்ற மாதிரி குறுத்து இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டீல் ரெக்கைன்னு சொல்லுவாங்க, ரெக்கைக்கு மேல ரெக்கை ஏறிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய இடத்துல கேப் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டீல் ரெக்கை சேவல் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா ரெக்கை சீரா இருந்தாதான் சேவல் பறந்து இப்படி ரெக்கை அடிச்சு எழும்பி அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான், ஏன்னா காத்தை வந்து முன்னோக்கி தள்ளி தான் சேவல் பறக்கும். அப்படி தள்ளும் போது இந்த ரெக்கையில கேப் இருந்துச்சுன்னா, காத்து உள்ள போயிருச்சுன்னா சேவலுக்கு வந்து பறவை கம்மியாகும். பறக்க ட்ரை பண்ணும், ஆனா பறக்க முடியாது. கஷ்டப்பட்டு பறக்கறதுனால என்ன ஆகும், சேவல் தம்முக்கு போயிடும். தம்முக்கு போன உடனே சேவல் கிளம்ப ஆரம்பிச்சிடும் ஒரு சில சேவல்லாம். ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா ரெக்கை டெம்பர் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா கால் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. பட்டி கால் இருக்குது, உருண்டை கால் இருக்குது, பெரம்பு கால் இருக்குது. ஸோ அதுல வந்து நிறைய நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா வகையான காலும். ஸோ இதுல வந்து மெயினா காலில் பாத்தீங்கன்னா தடிமனா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற பிரச்சனை இல்லை. கால் டெம்பர் இருக்கணும். சேவல் நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேவல் ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி நிற்கும், இல்லைன்னா தடு மாதிரி நிற்கும். அப்படி நிற்கும் போதே ஒரு நங்குரம் போட்ட மாதிரி சேவல் அப்படி கத்தி மாதிரி நிற்கும். இந்த 3 விரலையும் மண்ணுல அப்படி புதைச்சி வச்சு அப்படி பிடிச்சி நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி கால் டெம்பர் உள்ள சேவலா பார்த்து எடுங்க எப்பவுமே. அதே மாதிரி ஆணி கால் இருக்குதான்னு மெயினா பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த விரல் அம்சம் பாத்தீங்கன்னா, விரலுடைய நெகம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் நெகம் ஒண்ணு பூமியை பார்த்தா மாதிரி இப்படி இறங்கி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சேவலா பார்த்து எடுங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா பெண்டா இருக்கணும், இடது பக்கம் வளைஞ்சா மாதிரி. வலது பக்கம் வளைஞ்சா மாதிரி இருந்தா எடுக்காதீங்க, இடது பக்கம் வளைஞ்சா மாதிரி. சேவலுக்கு இடது பக்கத்துல வளைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருந்தா சேவல் எடுங்க. அதே மாதிரி சேவலுடைய விரல் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர், அந்த நெகம் அப்படி தூக்கிட்டு நேருக்கு நேர் நிக்குதுன்னா அந்த மாதிரி சேவல் எடுக்காதீங்க. அதுல வந்து ஸ்பெஷல் இருக்காது, கடைசி வரைக்கும் பறந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சேவல் நிற்கும் போது, அந்த விரலை வச்சு நிற்கும் போதே அந்த நெகம் பாத்தீங்கன்னா பூமியில அப்படி குத்தி நிற்கும். அந்த மாதிரி சேவல் எடுங்க. அதே மாதிரி பின் விரல் பாத்தீங்கன்னா ஒட்டு விரல்னு சொல்லுவாங்க. அந்த 3 விரல்ல சேவல் நிற்கும் போது 4வது விரல் பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி பின்னாடி நிக்கணும். அதுதான் சேவலோட லேண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விரல்.
அந்த விரலை பற்றி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பின்னாடி விரல் பார்த்தீங்கன்னா சேவல் இறங்கும் போது லேண்டிங்க்கு நின்று திருப்பி அடுத்த பறவைக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த விரல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விரலில் பார்த்தீங்கன்னா ஒட்டு விரல் நம்மக்கிட்ட ஒரு பொட்டை இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு சும்மாவே, இல்லைன்னா நான் உங்களுக்கு டெமோ காட்டுவேன். அப்படியே அந்த 3 விரல் கூடயே 4வது விரலாக போய் ஒட்டிக்கின்னு இருக்கும். அந்த மாதிரி சேவல் இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. பட் அதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும்போது ஆப்போசிட் கண்ணை தூக்கிடும் அந்த விரல். பட் என்னன்னா சேவல் திருப்பி இறங்கும் போது பொத்து பொத்துன்னு விழுந்துடும். ஸோ இந்த பின் விரல் வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டான இடத்துல இருந்ததுனா மட்டும்தான் சேவலோட லேண்டிங் நல்லா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், அதை பார்க்க மாட்டோம். சேவல் லேண்டிங்கே சரியில்லைண்ணே, காலில் டெம்பர் இல்லை, உடனே கால்சியம் டேப்லெட் கொடுக்கணும், அது கொடுக்கணும், சேவலுக்கு நீச்சலை போடணும், கயிறில் நிற்க வைக்கணும், கால் டெம்பர் வரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை நாசம் பண்ணுறாங்க வேலைக்கு மேலே வேலை வாங்கி. அந்த பின் விரல் கரெக்டான இடத்துல நின்னா மட்டும்தான் உங்களுக்கு சேவலோட லேண்டிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேவலோடைய கட்டா பின்பகுதி நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 விரலும் ஒட்டக்கூடாத அளவுக்கு இருக்கணும். இது ஒட்டிருச்சுன்னா அந்த கட்டா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும், திடம் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. அது நீங்கள் பின் கட்டாவை பிடிச்சிங்கன்னா இந்த 2 விரலுக்கு நடுவில் கேப் இருக்கணும் இப்படி பிடிக்கிறப்பவே. அந்த மாதிரி நல்லா கட்டா சூப்பராக நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா அது வந்து சேவலோட லேண்டிங்க்கும் யூஸ் ஆகும், பறவைக்கும் நல்லா இருக்கும், சேவல் நிற்கிற தோரணையிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அம்சம். இந்த அம்சத்தில் நீங்கள் சேவல் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தேரியா நான் சொல்லிட்டேன், இதை நான் டெமோவாக காட்டுறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். வாங்க அந்த வீடியோக்குள்ள. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது தான் இந்த ஸ்பாட்டனுடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய முதல் பிரீடர். அதாவது நான் வந்து ஒரு பார்ட்டியில் இருந்து அவங்களுடைய ப்ரீட் சேவலையே கொடுப்பாங்க, அதுலேயே நான் ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நமக்குன்னு ஒன்று வேணும், நமக்குன்னு ஒரு லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக எடுத்த ஒரு ப்ரீடர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அம்சமாக இருக்கும் சேவல், எது எவ்வளோ இருக்கணுமோ அதாவது அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ரொம்ப அருமையான சேவல், ரொம்ப ரோசமான சேவல். சண்டைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப கிளாசிக்கான சேவல் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச இன்னொரு பிரீடர் வந்து அதே மெத்து கொண்ட கல்வா, ரொம்ப ரோசம், அருமையான சேவல். இதுவும் சைஸ் ஒரு 17 கிட்ட வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பிரீடர் ஒன்று இறந்துச்சு பார்த்தீங்களா 10 வயசில், அதோடைய அப்பா இதுதான். இதை வந்து நான் பல்லாவரம் சந்தையில் தான் எடுத்தேன், பட்டாவில் எடுத்தேன் 1500 ரூபாய்க்கு. 3 களம் பறந்து அப்புறம் நம்மக்கிட்ட பிரீடராக நின்று இறந்து போச்சு. இவர் பார்த்தீங்கன்னா பொட்டை மாதிரி, கதர் பொட்டை மாதிரி, ரொம்ப கெப்பாசிட்டி, ட்ரிபிள் பாடி. இதோட பொண்ணுங்களோட வம்சாவளி தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுங்க லைனில் தான் கண்ணில் ரிங்கு வரும். இதுவும் பொட்டை மாதிரி தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோட அப்பா. இதோட வம்சாவளியில் ஒரு 3-4 பொட்டை இருக்கு. ரொம்ப ரோசம், அடிக்கிற காலெல்லாம் ஆப்போசிட் சினுங்க அடிக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான சேவல். இது வந்து நம்ம சைக்கோ பட்டாவாக இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி போனது தான் அதோட அப்பா. ஸோ இப்போ நம்ம சைக்கோவே அப்பா ஸ்தானத்துக்கு ஆகிட்டாரு. இப்போ வராரு பாருங்க, இப்போ நம்ம சைக்கோ தான் இப்போ நமக்கு பிரீடராக நிற்கிறது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்குற அம்சம்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். எந்தெந்த அம்சம் அதிகபட்சம் 99.9% நம்ம மெத்துக்கொண்டதாக வந்து நம்ம எடுக்கிறது. அதோட முக்கியத்துவத்தையும் அதோட சிறப்பையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ப்ரீட் சேவல் அப்படி இருக்கணும், அதுக்கு என்ன நல்ல அம்சம் இருக்கணும். அதாவது ப்ரீட் சேவலில் பார்த்தீங்கன்னா 2 வகை, ஒன்று வந்து அடிக்கிற வகை, ஒன்று முடிக்கிற வகை இருக்குது. இதுலேருந்து ப்ரீட் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த வம்சாவளியிலே வரும். ஸோ இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா இது வந்து முடிக்கிற சேவல். 3 நிமிஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேல் கையா கீழ் கையான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட சண்டை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை களமே இறக்கக்கூடாது, இது நமக்கு ப்ரீடராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். இதோட ஜோடாளுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேவல் இருந்தது, அதுங்களும் சண்டை நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை விட கூடுதலான சண்டை சைக்கோ, ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து களமே விடக்கூடாது, இதோட வம்சாவளி நம்ம எப்படியாவது எடுத்து நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டோம். தொட்டிக்கால் சேவல், அது நிற்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தொட்டிக்கால், ஒரு கால் கொஞ்சம் பெண்டாக இருக்கும், அதுலலாம் ஒரு கால் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, கழுத்தெல்லாம் அப்படியே போட்டுன்னு விழுந்துடும் சேவலுங்க ஆப்போசிட். அந்த அளவுக்கு ரொம்ப ரோசம். ரெக்கை பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டாலே டப்புன்னு வாங்கி வச்சுக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப உடல் இருக்கும். ரெக்கை டெம்பர் உள்ள ஒரு சேவல் இது. அதே மாதிரி போக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு போக்குல இருக்கும் சேவல். 2 பக்கமும் உங்களுக்கு அதாவது எப்படி சொல்ற முன்னெடுப்பாகவும் நிற்கும். முன்னெடுப்பு சேவல்னா அப்படியே கத்தி மாதிரி நேருக்கு நேரம் நிற்கும், அப்படியே டெம்பரை தூக்கி நிற்கும், அந்த மாதிரியும் நிற்கும். சேவலோட வாட்டமும் பார்த்தீங்கன்னா நீட்டு வாட்டம்.
இவரோட வாலில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வால்னு சொல்லுவாங்க. கத்தி வால், கத்தி முடி, ராஜமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ வால் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த முடி வந்து இதுக்கு அதிகமாக வரும். அது வந்து இதோட ஸ்பெஷல். ஏன்னா நம்ம இதை களம் விட போகிறதில்ல அப்படின்றதுனால நம்ம வாலை வந்து சீரமைக்கலை, அப்படியே விட்டுட்டோம். என்னென்ன அம்சம் இருக்கணுமோ அத்தனையும் இருக்கும். அசர் ரெக்கை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு கால் ரொம்ப அதிகமாக அடிக்கும். அசர் எப்படி சொல்கிறது, துடிக்க துடிக்க அடிக்கும் ஆப்போசிட்டை. ஆனால் என்னென்னா 17 சைஸ் இருக்கும். உள்ளுக்கு பறக்கும், சோட்டிக்கு பறக்கும். பின் சோட்டிலாம் மாட்டிச்சுன்னா உடச்சி எடுத்துரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஷாட்டு பார்க்கலாம் இதுகிட்ட. தொட்டிக்கால் தான் இதோட அம்சமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள் கஜம், கால் கஜம், அசர் ரெக்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இதுக்கு இருக்கும். ரெக்கை பாருங்க எப்படி நிற்குதுன்ட்டு. நம்ம ஒரு விரல் உள்ள விடுற அளவுக்கு கேப் இருக்கும். அந்த அளவுக்கு ரெக்கையை தூக்கி நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அம்சத்தில் நீங்கள் ப்ரீடர் எடுத்து அதுலேருந்து நீங்கள் குஞ்சா இருக்கும்போது உங்களுக்கு தயாருடைய வேலையே கம்மியாயிடும். இந்த சேவலாம் நம்ம வேலையே வாங்க தேவையில்ல, ஒரு அளவுக்கு வேலை வாங்கி விட்டாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி அதாவது பொறப்புலேயே ஒரு உரப்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து தரமான சேவல். நம்ம எடுத்து தினமும் தேய்ச்சிக்கின்னு தினமும் அது பின்னாடி ஓடிக்கின்னு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு வந்து அது ஒரு சில சேவலுக்கு சூட் ஆகிடும், ஒரு சில சேவலுக்கு அதுலேயே ஃபால்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எடுக்கும்போதே ப்ரீடிங் பண்ணும்போதே இந்த மாதிரி உரப்பான சேவலாக போட்டு பார்த்து இதோட அம்சங்களை கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அதே வம்சத்துலேயே அதே உரப்புலேயே அப்படியே வரும். ரொம்ப நமக்கு வேலை வாங்குற வேலையே மிச்சமாயிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான உடல் உறுப்புகளை அப்படியே இறுக்கமாகவே கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம ப்ரீடரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட 17 வரும். அந்த 17க்கு ஏற்ற கழுத்து சைஸ் இருக்கும். அதே ஒரு மெத்து கொண்டையோட கெப்பாசிட்டியான முகம், கால் டெம்பரு, ரெக்கை டெம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இவர் நம்மளோட அடுத்த ப்ரீடரு. இதோட கொண்டையை பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும், 1.5 இன்ச்சு தான் இருக்கும். நீங்கள் கையில் இப்படி சுண்டி விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை ஆடாது. அந்த அளவுக்கு ஒரு தடிமனான ஒரு மண்டைக்கட்டு இதுக்கு சேவலுக்கு. அதே மாதிரி கட்டைக்கவுல், உடம்பு ஒரு சில சேவல் பார்த்தீங்கன்னா உடம்பு குட்டையாக இருக்கும், கால் நீளமாக இருக்கும். ஒரு சில சேவலுக்கு பார்த்தீங்கன்னா கால் குட்டையாக இருக்கும், உடம்பு ஹைட்டாக இருக்கும். இதில் அபூர்வமாக ஒரு சில சேவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா காலோட ஹைட்டும் உடம்போட ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவும் இந்த அடுத்து வந்த அந்த யாக்கூத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். யாக்கூத்து வந்து இந்த சேவல் வந்து சைஸ் வந்து கம்மி, ரேஜான்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 15.75 அப்படி தான் வரும். காலோட ஹைட்டும் உடம்போட ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். கழுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணுமோ, இந்த சைஸுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் கழுத்து இருக்கும். கழுத்து நீளமாக இருந்துச்சுன்னா என்ன நமக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2 கால் வாங்கினதுமே கழுத்து எஸ் போட்டுரும் பட்டுன்னு. ஏன்னா அதை தாங்கக்கூடிய சத்து அந்த கழுத்துக்கு இருக்காது, அந்த உரப்பு இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் ஆகும்போது கழுத்து சீக்கிரமாக தொங்கிடும். ஸோ குட்டை கழுத்தாக இருக்கும்போது ஜமீன் ஆனால் கூட பூமி மண்ணை தொடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். அது கூட டைம் ஓட்டி கூட நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்கேஸ் சார கழுத்து பெரிய கழுத்தாக இருந்ததுன்னா பட்டுன்னு மண்ணை தொட்டுரும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம இந்த சார கழுத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது. அதுவும் ஒரு ரீசன். பார்த்தீங்கன்னா எப்படி நிற்குது பாருங்கள். கால் கெப்பாசிட்டி அப்படி இருக்கும் சேவலுக்கு. நண்டு கால் தான், விரல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம பழைய ப்ரீடர் மாதிரியே நண்டு காலில் இருக்கும். முள்ளோட அம்சமும் கரெக்டான இடத்துல வரும். ஒரு சைடு கீழ்பெரி, ஒரு சைடு கரெக்டான சைஸில் குத்து முள்ளில் நிற்கும். ரெக்கை டெம்பரு, கழுத்தோட உரப்பு, அந்த முகத்தோடைய முகக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். இதை பார்த்ததுமே நான் எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான சேவல். அதுவும் இல்லாமல் இதோட சண்டையை நான் கேள்விப்பட்டேன், எப்படி பண்ணோம் ஏதுன்ட்டு. எல்லாமே நமக்கு மன திருப்தியாகவே அமைஞ்சதுனாலே இவங்களை தூக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவரை எடுத்துகிட்டு வந்து கை பார்த்து வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அது உடம்புல ஊட்டம் இல்லை. நான் கையில் வச்சே நான் இது 3வது நாள் தான். ஸோ இப்போவே இப்படி இருக்கு. நான் இன்னும் நம்ம கரெக்டான முறையில் அதுக்கு தீனி எல்லாமே கொடுத்து உடம்பை நம்ம இன்னும் கெப்பாசிட்டி கூட்டிட்டா பயங்கரமாக இருக்கும் சேவல். அந்த ஒரு அப்போ புது ரத்தம் சுரக்கும் போது நீங்கள் அப்போ ப்ரீட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா உரப்பாக வரும் குஞ்சிங்கெல்லாம். பட் அந்த குஞ்சிங்களை நீங்கள் பாதுகாத்து வளர்த்து பெருசாக்குறது தான் உங்கள் கையில் இருக்கிற ஒரு இது. அதனால் ப்ரீடரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், அம்சமாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்ஷன்னா இப்படி தான் இருக்கணும்னா இது இப்படி தான் இருக்கணும்.
அந்த மாதிரி அது வரைக்கும் தேடுங்க. நான்லாம் தேடி 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 தான் எடுக்கிற சேவல் எல்லாம். கிடைக்கும் போதெல்லாம் ரேட்டு கம்மியாக வருதுன்னா எடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இந்த சேவல் விஷயத்தில் நின்னீங்கன்னா அவன் எப்படி நிற்கிறான்னு பாருங்க. இந்த கெப்பாசிட்டியில் ஒரு சேவல் களத்தில் நின்னாலே அது பறக்க கூட தேவையில்ல, பார்க்கும்போதே பயம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தோரணை. இந்த தோரணையில தான் ஒரு பிரீடரை எடுத்து நீங்கள் அதில் குஞ்சா இருக்குனீங்கன்னா வரப்போகிற தலைமுறையும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரீடரை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்.